Hi, hello, this is Prakash from Carsense product and video தான் budgeted audio setupல வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டும் and then அதோட காஸ்டிங் and then அதோட டீடைல்ஸ் தான் என்னன்றதை பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆடியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 58Kன்ற ஒரு ஆடியோ பட்ஜெட்ல தான் வந்து இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே அடங்குது. ஸோ வாங்க அந்த ப்ராடக்ட் எதை பற்றியும் அந்த அதோட டீடைல்ஸும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் அவுட்ல யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல்ல ஆக்சஸ்ல 165AS ஒரு மாடல் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் டோருக்கு யூஸ் பண்றோம். உங்களுக்கு என்ன இதில் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணிருப்பாங்க, இது வந்து டிஎஃப்எஸ் கோன், அதாவது டியூவல் ஃபைபர் கிளாஸ் ஸ்ட்ரக்சரோட வரக்கூடிய கோன் வந்து இந்த காம்பனன்ட் வந்து ஒரு ஸ்பெஷல். ஸோ இது அதர் தென் வந்து எந்த காம்பனன்ட்லயுமே இந்த டிஎஃப்எஸ் கோன் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த காம்பனன்ட் வந்து இந்த டிஎஃப்எஸ் கோன்ன்ற ஒரு விஷயமும் உண்டு. நாமினல் பவர் வந்து பாத்தீங்கன்னா 60 வாட் RMS வந்து பர் காம்பனன்ட்டும் and then மேக்ஸ் பவர் வந்து பாத்தீங்கன்னா above 120 வாட் RMS வரைக்குமே இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த காம்பனன்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் டோருக்கு யூஸ் பண்ணிடுவோம். and then for the rear door வந்து பாத்தீங்கன்னா AAC 165 அப்படின்ற ஒரு காம்பனன்ட் for the rear டோருமே இது வந்துடுது. பேசிக்ல வரக்கூடிய ஒரு புல்லட் கோன் காம்பனன்ட் ரியர் டோருக்கு வந்து நம்ம இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். 100 வாட் RMS ஓட இந்த காம்பனன்ட் நம்மளுக்கு கிடைக்குது. and then இந்த ரெண்டு காம்பனன்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா டிரைவ் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு இன்ஃபினிட்டில 4-way ஆம்பிளிஃபையர் இன்ஃபினிட்டின்ற பிராண்ட்ல வந்து நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1000 வாட் வந்து பீக் பவருக்கான ஆம்பிளிஃபையர். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு வந்து 500 வாட், அதாவது டியூவல் சேனலுக்கு 500 வாட்டும் 4 சேனலுக்கு 1000 வாட்டுமே இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் தான் வந்து இந்த ரெண்டு காம்பனன்ட் டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு டிரைவரா வந்து நம்ம பூஸ்டப்காக வச்சிருக்கோம். இந்த காம்பனன்ட் டேம்பிங் ஷீட்ஸ் வந்து ஆட்டோ ஃபன்ன்ற ஒரு பிராண்ட் விச் இஸ் மேட் இன் ரஷ்யா. இந்த டேம்பிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1.6 mmல இந்த டேம்பிங் ஷீட்ஸ்மே வந்து நம்மளுக்கு கிடைக்குது. டோருக்கு வந்து 1.5 ஷீட்ன்ற, அதாவது ஒரு டோருக்கு இன்சைட்ல 1.5 ஷீட்டும் அவுட் சைட் ஆஃப் த டோர் வந்து 1.5 ஷீட். ஸோ ஒரு டோருக்கு 3 ஷீட். ஸோ இன்டூ 4 12 ஷீட். ஸோ 12 ஷீட் வந்து ரெக்வயர்டா இருக்கும் நம்ம ஒரு நார்மலான ஒரு வண்டிக்கு. 4 டோர்ஸ்மே டேம்பிங்கும் பண்ணி கொடுத்துருவோம் இந்த பட்ஜெட்லயே. அண்ட் தென் இதுல யூஸ் பண்ணக்கூடிய வந்து வயரிங் பாத்தீங்க அப்படின்னா குவாடன்ன்ற பிராண்ட்ல வந்து நம்ம வயரிங்மே வந்து இதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ என்னதான் நம்ம ஸ்பீக்கர்ஸ் வந்து எவ்வளவு ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக்கர்ஸ் போட்டாலுமே அதை ப்ராப்பரா வந்து டிரைவ் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரியான ஹெவி கேபிள்ஸ் தான். ஸோ வயரிங்ல நோ மோர் காம்ப்ரமைஸ். ஸோ இதுல வந்து யூஸ் பண்ணக்கூடிய வயரிங்ஸ் பாத்தீங்கன்னா அத்தனையுமே வந்து குவாடன்ன்ற ஒரு பிராண்ட்ல நல்ல ஒரு செலக்டட் வயரிங் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஸ்பேசர். இதுவுமே வந்து நம்ம செட் ஆஃப் 4 டோர்ஸ்க்குமே வந்து இதுவும் அந்த பட்ஜெட்ல அடங்கிடும். ஸோ இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா டோர்ல வந்து வெறும் ஃபைபர் ரிங் போட்டு ஸ்பீக்கரை வந்து நம்ம ஸ்க்ரூ இன் பண்ணிடுவோம். இன்சைட்ல என்ன நடக்குதுன்றதே ஒண்ணு தெரியாது. ஸோ உங்க மேக்னெட்டோட ப்ரொஜெக்ஷன் வந்து இது வந்து பிளாக் பண்றது மூலமா வெதர் ஸ்ட்ரிப்ல வந்து மழை பெஞ்சு தண்ணி இறங்கி கீழே ட்ரெயின் ஹோல்ஸ்ல வந்து ட்ரெயின் ஆகும்போது மேக்னெட் காயில்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த சிலிக்கா ஸ்பேசர் போடும்போது அந்த மேக்னெட்டோட ப்ரொஜெக்ஷன் இதோட முடிஞ்சிடும். ஸோ தண்ணி வந்து இதுக்கு மேல இப்படி வடிஞ்சு போயிடும். ஸோ அதனால வந்து மேக்னெட்டை ப்ரொடெக்ட் பண்ண தான் இந்த ஸ்பேசர்ன்றது ஒன்று நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காம்பனன்ட் கூட வந்து இதுவுமே அடங்கிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீன் பட்ஜெட்கான ஒரு ஆடியோ செட்டப் தான். இப்போ வந்து நிறைய பேர் ப்ராசஸர் போக முடியாத கஸ்டமர்ஸ்லாம் ஒரு நல்ல ஒரு பேசிக் செட்டப்ல எனக்கு நல்ல ஒரு ஹை டெஃபினிஷன் ஸ்பீக்கர்ஸ் வேணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த மாதிரியான செட்டப் வந்து நீங்க காம்ப்ரமைஸே இல்லாம போகலாம். நாட் ஓன்லி ஹை அண்ட் ஆடியோ, நம்ம இந்த மாதிரி ஆடியோ செட்டப்புமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான ஆடியோ செட்டப் ஏதாவதோ இல்ல வந்து ஆடியோ பத்தியான டீடைல்ஸ் ஏதாவது தெரியணும் அப்படின்னாலும் கீழே இருக்க பயோல DM பண்ணுங்க.